என்னல இது கையில எது கிடைச்சாலும் தூக்கி காட்டுருவியோ? நீ என்ன சுட்டேன்னு வை, 21 வருஷம் செயல்ல களிய மட்டுமே தின்னுட்டு கம்பி எண்ணணும். பொறவு உள்ள வச்சு மிதிக்குதோ மிதியில குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு பிஞ்ச டவுசரா தான் வெளியே வரணும். சிந்திச்சு செயல்படுங்கள. ஆனா மாம சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே செயல்படுவோம்ல. என்னல தொண்டைக்குடியில எச்சு ஊற மாட்டேங்க. ஆனா மாம மனசு வச்சா ரத்தமே ஊறும்ல. ஏம்னா நான் கண்ணாடி மாதிரில. நீ என்ன பார்த்து சிரிச்சா சிரிப்பேன், மொறச்சா மொறப்பேன். நீ சுடணும்னு நினைச்சாலே சுற்றுவாங்க. இவன் மாதிரி பேசுன அவன் கண்ணு நம்ம கைக்கு வந்து ஆளே காணா போயிட்டா. எல்லாம் ஒஸ்தி எங்க இருக்க? பால வெளிய. எனக்கு கத்தாதல வந்துறேங்கற போறான். ஓடிட்டாம்ல. வா ஏறல. அவன் ஜிப்ல பணத்தை கொண்டு போயிடுவோம். பணத்தை எடுத்துட்டு வாங்களே. மட போய் உள்ள. இவனுவே எங்க? அண்ணாச்சி எப்படி அண்ணாச்சி சத்தமே இல்லாம சாச்சி விட்டியே? சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருக்கீங்களோ? ஒருத்தன் பாக்கி இருந்தானே, எங்க அவன்? ஐயோ மாமா சைலண்டா அடிக்கிறியா? இப்ப வந்திருக்கவனா ரொம்ப வயலண்ட். இப்ப என்னடா பண்ண போற? மாப்பிள்ளைகளா, இது வரைக்கும் பார்த்தது குஸ்தி ஃபைட். இனிமே மாமன் காட்ட போவது ஒஸ்தி ஃபைட். ஒஸ்திவனம் வந்துட்டான். பணத்தை வாங்கிட்டு திரும்ப கூடுதேன். வந்துட்டான். கலெக்டர்னா தளபதி படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகரி விக்கிற மாதிரி இருக்கான். கரெக்ட்ல. வா. ம். சார் கையை உள்ள விட்டு நோண்டாதீங்க, பிரியாணி கெட்டு போயிடும். பிரியாணியா? ஆமா சார், எண்ணி 10 பொட்டல தான் வாங்கியிருக்கோம். போன தடவை வேற பிரியாணியில முட்டை இல்லைன்னு அந்த 8 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சு நான். பணம் எங்கயா? இருக்கு சார், பத்திரமா இருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சது. இது நாங்க பிடிச்சது 10,060. என்ன இம்புட்டு தான் இருக்கு? வேணா கொடுங்க சார், பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து கை நிறைய சில்லறையா மாத்தி தரோம். என்ன விளையாடுறீங்க? 75 லட்சம்னு சொன்னானே. எவன் சார் சொன்னது? அது வந்து அது இன்ஃபார்மர் சொன்னான். அதே இன்ஃபார்மர் தான் சார் என்கிட்டயும் சொன்னா. நாங்களும் சந்தோஷமா போய் பிடிக்கலாம் தான் சார் நினைச்சோம். அந்த அமௌண்ட்டை பிடிச்சி மெடலை வாங்கி நெஞ்சில குத்தலான்னு பார்த்தா அவன் முதுகுல குத்திட்டான் சார். இதே மாதிரி தான் சார். ஆன் த ஸ்பாட்ல இத்தினூண்டு அமௌண்ட்டை பார்த்த உடனே எங்க மூஞ்ச உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச பணம் 10 ரூபாயா இருந்தாலும் கலெக்டர் கிட்ட கொண்டாந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார். ஆமா சார், கவர்மெண்ட் காசை கையில வச்சுக்கிறது ஜெட்டி போடாம லுங்கிக்குள்ள பீர் பாட்டில சொருகின மாதிரி எப்போ ஒழுகின்னு போனே தெரியாது. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? சார் அதை தொடாதீங்க சார். ஏயா ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம்.
செக் போஸ்ட உடைச்சது ஒரு 2300, டீசல் ஒரு 1500, ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3500, பேட்டான் பிரியாணி 2759, ஆக மொத்தம் 10,089 ரூபா. பேலன்ஸ் ரூபாய் ஆயிக்கிட்ட இருக்கு சார். இந்த ஒரு ரூபாயை நீங்க கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களோ இல்ல கார்பெண்டர் மாதிரி உங்க காதல வச்சுப்பீங்களோ உங்க விருப்பம் சார். நாங்க வரோம் சார். பிரியாணி ஊசி போன மாதிரி இருக்குல்ல? கரெக்ட். என்ன அவன் சாதாரண ஆள் இல்ல சார். ரூல்ஸ் படி எனக்கு அவன் தண்ணி காட்டிட்டு போறான். எவன்ல அது? வந்தாமலே ஒஸ்தி வேலை. வணக்கம் சார். சார் இவர் நம்ம தொகுதி கேண்டிடேட். அதுக்கு வண்டியை செக் பண்ணல. சரி சார். ஏய், நான் ஒன்னும் லிமிட்டுக்குள்ள வரல. என்ன நீ செக் பண்ணதுக்கு. ஆனா நீ ஏன் லிமிட்டுக்குள்ள வந்துட்டல? இது நான் ஓன் லிமிட்டுக்குள்ள வந்துட்டேனா? பாரா, இந்த ஒஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல. பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ஐஎஸ்டியா இருந்தாலும் சரி. இங்க பாருல, நீ என் ஆளு வட்ட எடுத்த பணம் எங்கல? அதான் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து கணக்கு காட்டியாச்சு. கலெக்டர் சொல்லிப்பாரு. சொல்லியா? நீ கொடுத்தது கேட்கல, எடுத்தது கேட்க. 75 லட்சம். அது வெறும் பணம் இல்ல, 10,000 ஓட்டு. நான் ஒண்ணு ஏமாத்தலையே. ஆளுக்கு ஓட்டு குத்தி தான் அனுப்புனேன். நான் ஒரு ஓட்டு குத்துனா 10,000 ஓட்டு குத்துன மாதிரி. இலே, குத்துன ஓட்டா என்னன்னு காட்டலையோ? அப்பவே காட்டிட்டோம்ல. போறவே பத்தாது. உன் முகத்துல தான் குத்தணும்னாலும் ஏய், நான் ரெட்டி. ஏன் முகத்துல குத்துவியா? போலீஸ்காரன்ட்ட எல்லாம் நான் நின்னு வாயால பேசினதே கிடையாதுல. ஓன்ட்ட பேசுதம்னா காரணம் நீ பாக்குது அரசியல்வாதி முகம். மொத்த அராஜகத்தையும் உள்ள அமைக்கிட்டு அடக்கமா தெரியுது. எனக்கு நிறைய முகம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டினா நீ தாங்க மாட்டல. நீ எந்த முகத்தினாலும் காட்டு, நான் கண்ணாடி மாதிரி இல்ல. நீ எதை காட்டுதியோ அதை அப்படியே திருப்பி காட்டுவோம்ல. காட்டுதம்ல காட்டுத. காட்டுதன்னு தான் ஞாபகம் வருது. இல்லை, உன் மச்சான் மென்டல் ஆயிட்டா ஆஸ்பத்திரியில காட்டணும். நீ காட்டினால அது எது காட்டியாச்சு அப்படியா? அதாமலே ஒஸ்தி. ஒஸ்தி சார். இதுதான் பணம் வச்ச இடம். இதுதான் பணம். 500 crores, அதாவது 500 கோடி. அம்மோ, பணத்தை பிரிக்க எல்லாரும் உள்ள போ. மகத், பிரேம், சுமன், கணேஷ். இப்போ என்ட்ரி, அதாவது ஹீரோ என்ட்ரி. The King. The King Maker. பணத்தை பார்த்த உடனே தலைகால் புரியாம ஆடுவாங்க. அந்த சமயம் நான் என் கண் எடுத்து
ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதில்ல கிங் மேக்கர். ரீவைண்ட் ரீவைண்ட் ரீவைண்ட். கணேஷ் போலீஸ்கார் துப்பாக்கி வச்சிருப்பானே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சுட போறது கணேஷ். சுமன். இப்போ இந்த 2 மொக்க பசங்க தான் இருப்பாங்க. 2 பேரும் பயந்தாங்கோலிங்க. ஓடி வந்து என் காலில் விழுந்து, அண்ணே இந்த பணம் வேண்டான அப்படின்னு கெஞ்சுவாங்க. என்ன பண்றது, பாவமா இருக்கு. போடா. பிரேமு மகத்தும் ஓடுவாங்க. ஏய் வெயிட் 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 வெயிட். வெளியில போய் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா டேய் மகத்து, வெளில போய் போட்டு கொடுத்துடலாம். என்ன சொல்லிடலாம்டா. நான் என் கண்ணெடுத்து சொல்லுங்கண்ணா. சாவுடா. பிரேம் சாரிடா. பரவாயில்ல அண்ணா. டாட்டா. வெயிட் 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 வெயிட். பிரேம் கொஞ்சம் கேடியாச்சே, ஒழுங்கா செத்தானு போய் பார்க்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. பா நல்ல வேலை நான் சாவல. ஆண்டே எனக்கு அது தெரியாது. இவன் தான் என்ன கூட்டு வந்தான். ச, 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 ச. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. எப்படி சொல்லுவ சொல்லு. என்ன கொடுமை சார் இது. எவ்வளவோ பண்ணிட்டீங்க, என்ன மட்டும் விட்டுருங்களேன். அது நம்மால மும்பை தாண்டவே முடியாது. நாம தான் எடுத்தோங்கிற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. செட்டியார் ஆளுங்க மும்பை சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப பணம் எங்க இருக்கு, அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒரு தெரியல. பணம் இல்லாம இப்படி ஓடிட்டு இருக்குமே. போச்சு, பணமும் போச்சு, லைஃபும் போச்சு. என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. உடம்புல இன்னும் மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல இல்ல. அப்ப யோசிடா. Think positive. அடி செருப்பால பொறுக்கும். ஐயா விளையாடுறா. உன் பொண்டாட்டி ஊரோட பார்க்கணும் ஆசை இல்லையா? ஐயா அவளுக்கு எதுவும் தெரியாதியா, அவள் எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா. ஏய் பணம் எங்கடா? நான் உங்களுக்கு சொன்ன இடத்துல தான் பணம் வச்சிருந்தோம். அந்த மகத்து அவனோட ஃப்ரெண்டும் பணத்தை எங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. டேய் 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 டேய். பணம் எங்கேயும் போகாதடா. எனக்கு கொள்ளடிச்ச காசு எல்லாமே டாலர் நோட்ஸ். அதை முதல்ல மாத்தணும். Got to convert. கணேஷ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்க சொல்லு. பல்கா டாலர் நோட்ஸை யார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க விசாரிக்க சொல்லு. Then everything will fall into place. நான் போட்ட பிச்சை காசை தின்னு வளர்ந்த எச்ச நாய் நீங்க. எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? இது பார், உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். என் பணம் என்கிட்ட வந்தான் இல்ல உன் பொண்டாட்டி தலை வேற முண்டை வேறையா கிடப்பா. தெருவாணி தேடி திரியற மாதிரி இருக்கும். ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க காசு கொடுத்துறேன். ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க. சீ வேடா வேடா போன. ஐயா ஐயா ப்ளீஸ்யா ப்ளீஸ். எங்கடா அவங்க? பணம் எங்கடா? பணம் சத்தியமா தெரியாதுண்ணா. பசங்க கிட்ட சொல்லி பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. சோ உனக்கு தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா.
அப்புறம் எப்படி கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன் ஃபோன்ல? அண்ணா எனக்கு வேற பழி தெரியலண்ணா. செட்டியார் கிட்ட என் பொண்டாட்டி மாட்டிட்டு இருக்கண்ணா. அப்படி சொல்ல அவளை கொன்னுடுவாங்கண்ணா. நீங்க தான் எப்படியா காப்பாத்துறா? டேய் கணேஷ் சொல்றா அண்ணா, நீங்க தான் காப்பாத்துறா ப்ளீஸ்ண்ணா. அவன் எல்லாம் என்னால வாழ முடியாதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா, நீங்க தான் எப்படியா காப்பாத்துனா. ஸோ உன் பொண்டாட்டிக்காகத்தான் எங்களை காட்டி கொடுத்த. காட்டி கொடுக்கலண்ணா. அப்புறம் உன் பொண்டாட்டிக்காக எங்களை கொல்லவும் செய்வ. புறம்போக்குடா 500 கோடிடா போனா வருமா? ஏய் செல்லம், கண்ணா, என் ராசா, 500 கோடிடா. பணம் இருந்தா உன் பொண்டாட்டி மாதிரி ஒண்ணு இல்லடா, 1000 பொண்டாட்டி கிடைப்பாடா. உன்னை உயிரோட விட்டதே தப்புடா. கணேஷ், விடுடா. தப்பிட்டீங்களடா. ஏய், ஷிட். வா ஓடுவோம். மும்பை கிரைம் பிரான்ச்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன். பாண்டியா கான்ட்ராக்ட் கில்லர், கேங்ஸ்டர். இன்னைய தேதிக்கு மும்பை போலீஸ் ஃபைல்ல இவன் மேல 32 கேஸ் இருக்கு. ஸ்டார்ஷன், நில ஆக்கிரமிப்பு, கிட்னாப்பிங், கொலை. 6 மாசம் ஜெயில வச்சிருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி போலீஸ் கஸ்டடியில தப்பிச்சவன் வந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாண்டியா ஒரு பொறி தட்டுச்சு. 1 ஹவருக்கு முன்னாடி ஜேசிபி கணேசன் கிட்ட பேசினேன், சேலம் நார்த். அவர் இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோனில் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம சுட்டுக்குள்ள சேதுவோட ஊர் ஆத்தூர், சேலத்து பக்கத்தில் 48 கிலோமீட்டர். அவன் அம்மா ஒரு ப்ராஸ்டியூட், அவங்க அப்பா கூட்டி கொடுக்குறவன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஜேசிபி சொன்னார். இது 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். சேது தூத்துக்குடியில் அப்போ சின்ன லெவலில் ஒரு ரவுடி, வயசு 24. அவனுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி. அவங்க அப்பா அம்மாவோடைய ஊரில் இருந்திருக்கான். அந்த பையன் ஒரு நாள் அவங்க அப்பாவை வெட்டி கொண்டு போட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த பையன் பேரு பாண்டியன். சார், மும்பை போலீஸ் தேடி இருக்கிற பாண்டியா நம்ம சுட்டுக்கொண்ட சேதுவோட தம்பி பாண்டியன். அங்க போலீஸ் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சவன் 3 மாசமா மெட்ராஸ்ல இருந்திருக்கான். சேது கூட நம்ம சேது என்கவுண்டர்ல சுட்டப்போ பாண்டியா அவன் கூட இருந்திருக்கான். சோ இப்போ அவனுக்கு தேவை சேதுவோட சாவுக்கு பதிலுக்கு பதில். சிம்பிள். மாயா பாதுகாப்புக்கு நான் ஒரு செக்யூரிட்டி கவருக்கு அரேஞ்ச் பண்றேன். நீங்க சம்பந்தமா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. அன்பு, மாயாவுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை பத்தி? தெரியாது சார். நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திஸ் guy seems capable of anything. உங்க எல்லாருக்கும் அடிஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போ உங்களுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ்னால அவன் ஒரு அடிப்பட்ட மிருகம் வேற. அந்த ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்களா? அவனுடைய அடுத்த மூவ். பாண்டியா, எனக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும். ஏட்டோல்வே, ஸ்ரீராம் ஸ்ட்ரீட், 70/2. ஃபோன் நம்பர் 3712646. NH ஃபிளாட்டுக்கு பேக் சைடு. போலாம் போலாம், சீக்கிரம் போலாம். இஸ் நாட் a patient guy சார். வருவான், ஒரு வெறியோட வருவான். அவன் அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கலாம், எங்க இருந்தாவது, எப்ப வேணாலும். சாரிடா, தூங்கிட்டு இருந்தியா? நினைச்சிட்டீங்களா? இல்ல, வேர்வை. அன்பு, தூங்க போற, காலைல பேசிக்கலாம். மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். யா ஷுவர். ஸ்வாதி, ஸ்வாதி மாயாங்க மாடி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இஸ் எவ்ரிதிங் ஓகே? பாதி தூக்கத்தில் நின்று இருக்க. நீ போய் படு ஸ்வாதி. மாயா கூட்டிட்டு காலைல சீக்கிரம் கிளம்பிடுவேன். ஸ்ரீகாந்த் எனக்கு காலைல ஃபோன் பண்ண சொல்லு. நான் இங்க அந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன். நீ இங்க ஒன்றும் படுக்க வேணாம். இந்த சோஃபால யார் படுத்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ மாயா ரூமுக்கு போ. பெரிய பெட்டு, ஓரமா படுத்துக்கோ. போ.
பேனா கத்தி கண்ணு இவன் தான் சேதுவோட ஆள். ஈரு கத்தி. பாண்டியாக்கடா எனக்கு தெரியாது. என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்க. நான் அவனை அப்ரூவ் ஆயிக்கிறேன். போட்டா பாண்டியா பாண்டியா தம்பியை போட்டா பாண்டியா. சரி 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 ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி சரி சரி. ஏய் அந்த लेके जा उसको विपिन, अंदर लेके जा उसको. ஏய் फोन எடு. என்னாச்சு? ஏதோ பேசணும் நீ. அதான் பேசணுமே மதியானம். பாண்டிச்சேரி போலான்னு இருக்கேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதான் என்ன திடீர்னு இங்கே சுச்சுவேஷன் இன்னும் சரியாகலையே. அது மட்டும் இல்லை, மாயா இங்கேருந்து போய் 3 நாள் தான் ஆகுது. என்னடா அவசரம்? அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அவளை அங்கே அனுப்பி வச்சுட்டனால இங்கே கோல மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியாது ஸ்ரீ. ரொம்ப யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு. அங்கே 3 நாள் இருந்துட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன். அவள் என் கூட என் வீட்டில் இருக்கணும் ஸ்ரீ. வேற எங்கேயும் இருக்கிறத விட அவள் என் கூட இருக்கிறதா நல்லது. கல்யாணம்னா எங்கே? தெரியல, அவங்க வீட்டில் இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயிலில். அங்கே போய் அவங்க அக்கா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி நாளைக்கு அங்கே போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். முடிவு பண்ணிட்டியா? யா, இப்போ தான் அருள்கிட்ட கூட சொன்னேன். உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்டேன். கல்யாணத்துக்கு நாங்களாம் வர வேண்டாமா? வேண்டாம் ஸ்ரீ, எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக வேண்டாம். நிறைய பேருக்கு தெரிய வரும். டூ ரிஸ்கி. எப்படி வந்தோடனே வில் ஹேவ் அ கெட் டுகெதர். ஸ்வாதியோட நம்பர் என்ன அவளுக்கு சொல்லிடுறேன். அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கா. அங்கே ஃபோன் கனெக்ஷன் இல்லை. ஓ, அவளுக்கு சொல்லலான்னு பார்த்தேன். அவளுக்கு தெரியாமல் எப்படா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நீ எப்போ கிளம்புற? நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங். அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறியா? ம், வா உட்கார். என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியா? ஐம் ஃபைன். வாண்ட் அ ட்ரிங்க்? ஐ குட் டூ வித் ஒன். உட்கார். இலாவுக்காக. இலாவுக்காக